வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். அப்ப ஜெயிக்க பிறந்திருக்கேன்னு சொல்லும்போது அது எப்படிங்க நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தான், தேவனால் பிறந்ததால நான் ஜெயிப்பேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால பிறந்ததால நான் ஜெயிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு காரியம், எப்படி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவன் ஜெயத்தின் தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பைபிளை கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நாங்கள் புதன்கிழமை இல்லையா, அங்கே புதன்கிழமையில் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு தலைப்பில் பார்க்குறோம். எதுக்கு பிறந்திருக்கிறோம் சொல்லுங்க? ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஏன்னா வேதம் எப்படி சொல்லுதுன்னா, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்றது. என்ன சொல்லுது? உலகத்தை ஜெயிப்புன்னு சொல்லுது. ஆனால் நாம் ஒருவேளை தோல்வியில் இருக்கலாம், நம்ம ரொம்ப நெருக்கத்தில் இருக்கலாம், ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு கூட இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணுமே தவிர, நாம் நம்முடைய சூழ்நிலை கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜெயிக்க பிறந்திருக்கேன்னு சொல்லும்போது அது எப்படிங்க நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான், தேவனால் பிறந்ததால நான் ஜெயிப்பேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணிருக்கேன்? மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் தேவனால் பிறந்ததால நான் ஜெயிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது ஒரு காரியம், எப்படி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் தேவன் ஜெயத்தின் தேவனா என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். என் தேவன் ஜெயத்தின் தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப என்னுடைய தேவனே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றியின் தேவனா என்ன பண்றாரு? இருக்கிறார். அவ்வளவுதான் பைபிள் சொல்லுது, மரணத்தை கூட ஜெயமா என்ன பண்ணாராம்? விழுங்குனாராம். என்ன பண்ணாராம்? அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை ஜெயிக்க வைக்கணும் விரும்புறார். ஏன் விரும்புறார் அப்படின்னா, நாம் தேவனால பிறந்ததால, இப்ப தேவனால பிறந்ததால நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன்னு சொல்றேன். அப்ப என் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, என் தேவன் என்னை ஜெயிக்க வைக்கிறவரா இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, என் தேவன் சொல்றதை காட்டிலும் எங்க அப்பா என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற அப்பா. எங்க அப்பா எப்பயுமே தோல்வியை பார்த்ததே இல்லை. எங்க அப்பா ஜெயிக்கிறவா இருக்கிறதால, பிள்ளையா இருக்கிற நானும் ஜெயிக்க தான் அவர் விரும்புறாரு. நாமளும் பாருங்க, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், வேலை செய்யும்போது இப்படி வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யணும், முன்னேறணும், சாதிக்கணும். ஏன்னா நாம் நம்முடைய தகப்பனா, தாய் தகப்பனா இருக்கிறதா பிள்ளைகள் முன்னேறணும், நல்லா இருக்குன்னு என்றோம் இல்லையா? அப்ப நம்மளை விட அங்க கோடி மடங்கு நல்ல தகப்பனா, நல்ல ஆண்டவரா இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். சொல்லுங்க, நல்ல ஆண்டவராகவும் நல்ல தகப்பனாகவும் இந்த தேவன் இருக்கிறார். ஆமென். நான் அவரால் பிறந்ததால, சொல்லுங்க, நான் அவரால் பிறந்ததால அவர் என்ன எல்லாவற்றிலும் ஜெயிக்க பண்ணுகிறார். ஆமென். இங்க படிக்கும்போது நல்லா சொல்லுது, அதை திரும்ப நான் படிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப நாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இன்னொரு டவுட் வந்துச்சு. நாங்க சொல்றாரு, உனக்கு ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்றேன்? கொடுக்குறேன், ஒரு டூலா கொடுக்குறேன். அதை வச்சு நீ என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். ஏன் அந்த டூலா கொடுக்குறாரு அப்படின்னா, இப்படி சொல்லலாம் பாருங்க, என் தேவன் விசுவாச தேவன் பெற்ற பிள்ளையா நான் இருக்கிறதால, அந்த விசுவாச தேவனுடைய அதே குணம், அதே சாரம், அதே சாயெல்லாம் எனக்கு என்ன பண்ணுது? இருக்குது. ஆமென். அப்ப இன்னைக்கு நல்லா நமக்கு விளங்கணும், நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன். எப்படின்னா, எங்க அப்பா அப்படிப்பட்டவர். ஆமென். இப்ப தகப்பனை பத்தி நாம் சரியாய் புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. குடும்பத்திலையும் பாருங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க இல்லையா?
அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு தாய் தகப்பனை புரிந்து கொள்கிறாங்களோ, அறிந்து கொள்கிறாங்க, அவர்களை பற்றி எந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரிகிறதோ அப்போதான் பிள்ளை வெற்றி பெறவே முடியும். ஏன்னா அது அப்படி அதை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா பிள்ளை தானா போய் வெற்றி பெறவே முடியாது. அப்போ பிள்ளைகள் பாருங்க, ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன்னு பண்றாங்க. ஆனால் யாரும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. ஆனால் அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனோடு ஒன்றிணைந்து தாய் தகப்பனுடைய அன்புக்குள்ளார இருந்து, ஏன்னா இங்கே சொல்லும்போது இதில் தேவனால பிறக்கிறவன் ஏன் ஜெயிக்கிறேன்னா தேவனுடைய அன்பு எனக்குள்ளார என்ன பண்ணுது இருக்குது. அப்போ குடும்பத்தில் தேவனுடைய அன்பு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு பைபிள் என்ன பண்ணுது சொல்லுதாமே. அப்போ நான் தேவனால என்ன பண்ணிருக்கேன், பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, தேவனால நான் பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். அப்போ அதுக்கு தான் ஒரு உபகரணம் மாதிரி சொல்றாரு. விசுவாசம் உனக்கு இருக்குதா? விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். ஏன் அந்த விசுவாசத்தை கோடிட்டு காமிக்கிறாருன்னா, நம்ம மறுபடியும் பிறந்ததே எப்படி தானா விசுவாசத்தில் தான் பிறந்திருக்கிறோம். 1ஆம் வசனம் பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எப்படி பிறந்திருக்கிறான்? இப்ப நீங்கள் நான் எப்படி பிறந்தோம்? இயேசுதான் மெய்யான தேவன். இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், உயிர் தெழுந்த இயேசு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது நான் என்ன பண்றேன் சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிக்கப்படுவது என்பது என்னன்னா, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன். இப்ப பாவமுள்ள இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளார செல்லும்படியா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிறந்திருக்கிறேன், தேவ ராஜ்யத்துக்குள்ளார பிறந்திருக்கிறேன். இதை தான் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு கேட்கிறாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த நிக்கோதேமுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வருது? நீங்க நிறைய அற்புதங்கள் செய்கிறீங்க, நிறைய அதிசயங்கள்லாம் செய்கிறீங்க, தேவன் உங்களோட இப்படி இல்லைன்னா அற்புதங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு இயேசுகிட்ட வந்து பேசுறான். பேசும்போது தான் இயேசு என்ன சொல்றாரு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டா தேவன் ராஜ்யத்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் எப்படி மாற்றப்படுகிறான்? இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் புத்திரா இருக்கிறான், ஆனால் மறுபடியும் பிறக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரா என்ன பண்றான், அவன் மாற்றப்படுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லும்போது, இயேசு என் ஆண்டவராக இருக்கிறான்னு சொல்லும்போது நான் அந்த உலகத்தை சார்ந்தவன் என்ன பண்றேன், மாற்றப்படுகிறேன். அந்த உலகத்தை சார்ந்தவன் நான் மாற்றப்படும் போது இன்னைக்கு நான் ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த உலகம் என்னை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் என்னை தோற்கடிக்க செய்யும். ஆனா தேவனுடைய ராஜ்யமானது என்ன பண்ணும், எனக்குள்ளார இருந்து என்னை எல்லாவற்றையும் ஜெயிக்க பண்ணும். இப்படி நல்லா சிம்பிளா சொல்லணும்னா, தேவனால நான் மறுபடியும் பிறந்ததால, தேவன் எனக்கு அப்பாவா இருக்கிறதால அவர் எல்லாவற்றிலும் என்னை ஜெயிக்க வைக்க அந்த அப்பா நல்லவர் என்ன பண்றாரு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அல்லேலூயா. அதான் அவனுக்கு டவுட் வருது பாருங்க. 5ஆம் வசனம், இயேசு பிரதித்திரமாக 4லேருந்து பார்ப்போம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறாரு. நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, எப்படி பிறக்கணுங்கிறது என்ன பண்றாரு. அப்ப இன்னைக்கு நாம நான் மறுபடியும் பிறந்தனா, இனிமேட்டு நான் அம்மா வயித்துல பிறக்க போறேன் அப்படி கேட்கறது இல்லை. ஆவியினால் நான் என்ன பண்றேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆவியினால மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தேவனுடைய ஆவி இப்போது எனக்குள்ளாக இருப்பதால் தேவன் என்னை கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், எல்லாவற்றிலும் நான் ஜெயம் எடுப்பேன். ஆமென். அப்ப இங்க சொல்றது பார்க்கும்போது 1 யோவான் 5:4 சொல்லும்போது தேவனார் பற்பலாம் உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன் ஜெயன்னு சொல்லும்போது, நான் இந்த உலகத்தில் எதெல்லாம் என்னை எதிர்நோக்கி வருகிறதோ எல்லாவற்றிலும் நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன், நான் சாதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சா நம்ம ஜெயிப்போம், நம்ம அப்பா யாருன்னு தெரியலன்னா ஜெயிக்க மாட்டோம். அதான் நம்ம பிள்ளைகள் என் பேரை கெடுத்துறாதரான்னு சொல்ல முடியல பிள்ளைகள்கிட்ட. ஏன்னா நான் ஏதோ நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கிறேன்டா, அது வீணாய் அப்படின்னா நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன், நீனும் நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன். அப்போ இந்த மாலவேல அப்பா சொல்கிறாரு,
நீ நல்லா இருக்கணுமா, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, மறுபடியும் பிறந்ததாலே நீ நல்லா தான் என்ன பண்ணுவ சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப ஏன் ஜெயிக்க வைக்கிறார் அப்படின்னு ஒரு முக்கிய காரணம் ஒன்றும் இருக்குது. போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதாம்மா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஜெயிக்க வைக்கிறார் அப்படின்னா, ஏன் வெற்றி பெற வைக்கிறார், ஏன் முன்னேற வைக்கிறார், ஏன் சாதிக்க வைக்கிறார் அப்படின்னா, இந்த சாதனை யாரால் வந்தது என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியே இந்த சாதனை நிகழ்த்துகிறார். சொல்ற தேவனார் பதப்பெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்றேன். ஏன் ஜெயிக்க வைக்கிறார் அப்படின்னா, ஜெயிக்க வச்சது யாரு அப்படின்னு இந்த உலகம் பார்க்கணும்னு விரும்புகிறார். அதை தான் இங்க சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்ன பண்றாரு சொல்லுங்க, என்ன எப்போதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் என் தேவன் இருக்கிறார். நான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன். என் அப்பா எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அப்ப நல்லா நமக்கு விளையும், நான் தேவனால பிறந்திருக்கிறேன், கண்டிப்பா ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன், நான் சாதிப்பேன். ஏன்னா எனக்கு பக்கபலமா யார் இருக்கிறா? தேவனே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. இந்த உலகத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு இல்லையா? இந்த ராஜ்யம் ஒரு காரியத்தை செய்துன்னா அதை விட மேலான தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எனக்குள்ளார பலத்த காரியத்தை என்ன பண்ணும்? செய்யும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு சண்டை சச்சரவுக்கு வரும்போது நாம் என்ன நினைச்சிடறோம்? நமக்கு விரோதமாக யாராவது பேசிட்டாங்கன்னா நாம் யாரை யோசிக்கிறோன்னா, டக்குன்னு யாரை யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்கள தான் யோசிச்சிடறோம். ஆனால் இனிமேட்டு அப்படி யோசிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா யோசிக்கக்கூடாது? நமக்கு எதிராக இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அவங்க எதிராக இருக்கிற ஆளுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். யார் இருக்கிறான்? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மளை ஜெயிக்க வைக்க பார்க்குறாரு, ஆனால் அவன் நம்மளை தோற்கடிக்க பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஜெயிக்க வைக்க தெரியாது. அவனுடைய வேலையை என்ன? யோவான் 10:10 சொல்லுதில்ல, அவன் திருட்டு பாய. அவன் யாரு? திருட்டு பாய. அவன் என்ன பண்ணுவான்? திருடன் என்ன பண்ணுவான்? திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். வேற ஒன்றும் அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் தான் எனக்கு எதிராக இருக்க காரியத்தை அவன் அங்கே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நான் எனக்கு எதிராக இருக்கிற ஆள் மேல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் நான் எதிர்க்கணும். ஆனா நாம எப்படி எதிர்க்கிறோம்னா, முன்னேறி இருக்கிறவன் தான் எதிர்பார்த்து நமக்கு யோசிக்கிறோம். இனிமேட்டு அப்படி யோசிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நான் முன்னேறாம இருக்கும்படியாய் ஒரு ஆளை எதிரில் நிறுத்துறான், ஆனா நான் அவனோடு நான் போராடுவது கிடையாது. ஏன் தெரியுமா? அங்க சொல்றா இல்லையா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கு வர வேற ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு நல்ல வாழ்வு உண்டாகவும் அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வு இருக்கும்படியாகவும் இந்த ஆண்டவர் நம்மகிட்ட வந்திருக்கிறார், நம்மளை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். அதனால நான் கண்டிப்பா மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கேன். இப்படி சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்திருப்பேன், எல்லாவற்றிலும் நான் உயர்ந்திருப்பேன், எல்லா நன்மைகளும் என்னை தேடி வரும், எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நல்லா விளங்கணும், எதிராக இருக்கிறவன் யார் நமக்கு நல்லா தெரியணும். எதிராக இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் செய்கிறான், அவனை தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர அதை நம்ம பார்க்க முடியாது. அவனுக்கு பின்னாடி நடக்கிறத என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு பின்னாடி நடக்கிறத நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது. நான் தேவனால பிறந்திருக்கிறால எனக்குள்ளார விசுவாசம் வரணும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக யார் இருக்கவே முடியாது. அதனால நான் விசுவாசத்தில் வளர போறேன். தேவன் என் பட்சத்தில் என்ன பண்றாரு? இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக இருக்கிறதால எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் மடங்கடிச்சிட்டு என்னை எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைப்பார். சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் பைபிள் இப்படியே சொல்லுது, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன், நான் தேவனால பிறந்திருக்கிறேன். அப்ப பிசாசு நம்மகிட்ட சொல்லுவான், நீ எப்படி ஜெயிப்ப? உனக்கு தான் யாரும் இல்லையே. நம்மகிட்ட எப்படி பேசுவான் அவன்? உனக்கு தான் யாரும் இல்லை, உனக்கு வருமானம் இல்லை, உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை,
யாரும் உனக்கு கொடுத்து விட ஆள் இல்லை, உனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, இப்படி நிறைய பேசுவான் நம்மகிட்ட பிசாசு. நாமளும் என்ன பண்ணுவோம், ஆமாம் ஆமாம் ஆமான்னே பேசிகிட்டு இருப்பான். அவன்கிட்ட அவன் சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் என்ன பண்ணும். ஏன்னா அவன் எப்பயுமே முற்றிலுமா பொய்ய சொல்ல மாட்டான், கொஞ்சம் உண்மையும் கலந்து தான் என்ன பண்ணுவான், பேசுவான். அப்படி பேசும்போது நாம் என்ன பண்ணுறோம், ஆமாம்ல எனக்கு யாரும் தான் இல்லை, கரெக்டாக சொன்னான் அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனால் நீங்கள் சொல்லணும், அவன் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது சொல்லணும், இல்லை நான் ஒரு தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நான் அவரால் பிறந்திருக்கிறேன், அவர் என்னை ஜெயிக்க வைப்பார், எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்தின் புத்திரா நான் என்ன பண்ணுறேன். இவ்வளோ அத்தாரிட்டியை பிடிச்சிட்டு நிற்கும் போது தான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு. அப்ப எதிர்த்து நிக்கிறது எப்படி, பயந்துட்டு நிக்கிறது இல்லை, ஐயோ அடிச்சிருவானவன் அப்படின்னு இல்லை. எப்படி எதிர்த்து நிக்கிறது, எனக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்வார், அவரால் நான் பிறந்திருக்கிறேன், கண்டிப்பா எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அதுதான் உதாரணம் போன வாரம் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா, தாவீதை பத்தி சொன்னேன். என்னம்மா சத்தங்களை காணும், ஒரு முகாந்தரம் இல்லாம வர முடியாது சொன்ன ஞாபகம் இருக்கா. அப்ப யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு இல்லையா, அபிஷேகம் பண்ணி விட்டார், இவன் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜான்னு. ஆனா அப்படி ஒரு பெரிய ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு நாள் ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறார். என்ன வாய்ப்பு, அவருடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும்படியா தகப்பன் சொல்றான் இல்லையா, கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்காக வரான், கொண்டு கொடுக்க வரான். ஆனா ஒரு அங்க பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிட்டு என்ன பண்ணுது இருக்குது. 40 நாளா, எத்தனை நாளா, 40 நாளா கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ராஜாவா அவன் ஜனங்கள்லாம் என்ன பண்றான், அவன் கொண்டி பார்க்கலாம் வாங்கன்னு கரிச்சிக்கிற சிங்கம் போல பேசிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்ப எல்லாரும் பயந்து நடுகிறாங்க. இவன் மட்டும் அங்க போறான். அங்க போகும்போது எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா இவன் மாத்திரம் என்ன பண்ணல, பயப்படல. ஏன் பயப்படல, இதுதான் அங்கதான் நமக்கு எல்லாரும் பயப்படலாம், ஏன்னா எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா இவன் மட்டும் பயப்படல. ஏன் பயப்படலன்னா, அங்க ஒரே ஒரு அடையாளம் தான் இவன் பார்க்கறான். அன்னைக்கு பழைய உடன்படிக்கை இருக்கும்போது அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அப்ப விருத்த சேதனம் பண்ணா உடன்படிக்கையில உள்ள ஆளா என்ன பண்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க அவன் உடன்படிக்கை இல்லாத ஆள் யாரு, கோலியாத்து. உடன்படிக்கை இல்லாதவன் வந்து உடன்படிக்கையின் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று நிந்திக்கவே முடியாத ஒரு பெரிய எண்ணம் தெளிவு அவனுக்குள்ளார வருகிறது. அவனுக்கு எதிராக எழுந்து நிற்கிறான். அவன் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணுறான், போகிறான். அல்லேலூயா. அதான் காலையில் நேற்று சொன்ன, காலையில் சொல்லும்போது தாவீது வந்து 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லும். நம்ம தானே 5 கூழாங்கல் எடுத்து தன் அடைப்பைக்குள்ளார போட்டுட்டு போனான்னு சொல்லும். ஆனால் 5 கல்லையும் பயன்படுத்தலை. முதல்ல ஒன்று அடிச்சனா விழல, அடுத்து ஒன்று அடிச்சனா இல்லை. ஏன்னா ஒரு அடி அடிச்சுட்டு அவன் விழலன்னா இவங்க தான் முடிஞ்சிடும், இவங்க தான் என்ன பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இவனுக்கு தெரியுது நாம் யாரு, நம்ம எப்படிப்பட்டவன், யார் எனக்கு கடவுளா இருக்கிறாரு, இவனுக்கு தாவீதுக்கு என்ன பண்ணுது தெரிகிறது. நீங்க கேட்கலாம், அப்ப ராஜாவுக்கு தெரியாதா, ஜனங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க நம்ம சபைக்கு வரவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் எனக்கு பின்னி ஒரு தேவன் இருக்கிறார், மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நாம் அதை சரியாய் உணர்ந்து கொண்டு நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க முடியும் நிற்கும் போது நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிதான் தாவீது அங்க நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை யாரு கண்டது, தாவீது கண்டான். அவ்வளவுதான் ஜனங்கள் பாடுறாங்க இல்லையா, சவுலு கொண்டது 1000, தாவீது கொன்றது எதுக்கு போனா, கொல்றதுக்கா போனா? இல்ல. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்களும் ஏதோ வந்திருக்கிறீங்க, இப்போ ஜெபத்துக்கு வந்திருப்போம்னு, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஏதோ வரல, ஒரு முகாந்தரத்தோட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்டு வந்திருக்கீங்களே, உங்க பிரச்சனை மாற்றும்படியா வந்திருக்கிறீங்க, உங்க சூழ்நிலை மாற்றும்படியா வந்திருக்கிறீங்க. அப்ப ஏதோ வரல, ஏதோ சூழ்நிலை மாறும்படியா வந்திருக்கிறேன். அப்ப மாற்றங்கள் எப்படி தேவன் கொடுக்கிறார்? தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறப்பா, நீ முன்னேற பிறந்திருக்கிற, நீ சாதிக்க பிறந்திருக்கிற, நீ சாதனையாளா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குள்ளார ஒரு எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும் போது ஆவியார் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாரு, இந்த பூமியில நிகழ்த்துவார். ஆமென். தலையில கவசம் போட்டிருக்கிறான், மார்பதக்கம் போட்டிருக்கிறான், எல்லாம் போட்டிருக்கிறான். அவனை எப்படியுமே வீழ்த்தவே முடியாது. ஆனா வீழ்த்தக்கூடிய இடம் எதாதான் இருந்துச்சு, இந்த இடம் தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான் வீழ்த்திடுறான். இங்க வந்த உடனே பொட்டு எடுக்குதுவா, அப்புறம் மூணா பொட்டு வச்சுக்குதுவா. அவனு ஏன்னா நான் பொட்டு வைக்காதப்ப வைக்கணும்னா வச்சுக்கிட்டே இரு, வைக்காதன்னா வைக்காமலே இரு.
இங்க வந்துட்டு பொட்டை எடுத்துக்குவோம், அங்க போனா பொட்டு வச்சுக்குவோம், இங்க வந்தா பூவை எடுத்துருவோம், அங்க போனா பூ வச்சுக்குவோம். வேணாம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்ப ஜனங்களை இன்னைக்கும் பிசாசு அப்படிதான் வீழ்த்திட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் வீழ்த்தப்படாம இருக்கணும்னா நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க முடியும். இந்த பொட்டுக்கே இவ்வளோ போராட்டம்னா வாழ்க்கை முன்னேறுறது, பூவுக்கே போராட்டம்னா வாழ்க்கை முன்னேறுறது. அப்போ வாழ்க்கையில் நான் முன்னேறணுமா? எதை பற்றியும் யோசிக்கல, நான் ஆண்டவரை பற்றி மட்டும் என்ன பண்ணுறேன், யோசிக்கிறேன். நான் ஆண்டவரால் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறான். ஆமென். அப்போ விருத்த சேதனை பண்ணப்படாதவன் அழிந்தான், விருத்த சேதனை பண்ணப்படாத உடன்படிக்கையில் இருக்கிற தாவீது ஜெயிச்சான். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், அப்ப இந்த சவுலுக்குலாம் அந்த உடன்படிக்கையில் இல்லையா? உடன்படிக்கையில் இருந்தான், ஆனா உடன்படிக்கையில் இருக்கிறன்னு சவுலுக்கு தெரியல. உடன்படிக்கையில் இருக்கிறன்னு சவுலுக்கு தெரியல, இங்க தாவீதுடைய அண்ணனுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. ஒருவேளை அது தெரிஞ்சா கூட அதை அந்த இடத்துல பயன்படுத்த தெரியல, அந்த இடத்துல பயன்படுத்த தெரியல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் தான் என்னுடைய அப்பான்னு நீங்க அப்ளை பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். பயன்படுத்தும் போதெல்லாம் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன பண்ணும், உண்டாகும். ஹல்லேலூயா. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லக்கூடாது. நான் ஆண்டவரை தான் நினச்சிட்டு இருந்தேன், நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது வார்த்தை வெளியில் வரணும். நினச்சிக்கிட்டே இல்லை. யாரு? தாவீது. நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர் என்ன அப்படிலாம் இல்லை. பேசுகிறான். என்ன பண்ணுறான்? பேசுகிறான். ஒரு ஜெயத்தின் வார்த்தையை பேசுகிறான், ஒரு கம்பீரத்தின் வார்த்தையை பேசுகிறான். பயம் அவனை விட்டு போகுது, அச்சம் அவனை விட்டு போகுது. இவனை விட பல மடங்கு உயரமான ஆளு, பலசாலியான ஆளு கோலியாத். ஆனால் அவனை வீழ்த்த முடியும்னு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, இவன் யாருன்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இவன் ஆண்டவர் யாருன்னு இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு நீங்கள் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் தேவனால பிறந்திருக்கேன்னா என் தேவன் யார், என் அப்பா யார் நமக்கு தெரியணும். என் அப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன், அண்டா சராசரி உண்டாக்குன தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தை ஒன்று சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்ற என் அப்பா போதுமானவர் என்ன பண்றாரு. அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும், எங்க அப்பா யார் என்று நான் என்னைக்கு தெரிந்து கொள்கிறேனோ, என்னைக்கு புரிந்து கொள்கிறேனோ, என்னைக்கு அதை நான் பயன்படுத்துகிறேனோ, அன்னைக்கு தான் வெற்றி. ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, சண்டையில் பேச மாட்டாங்க, அப்புறம் வீரவசனம் பேசுவாங்க. தெரியுமா? சண்டை இப்பெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. சண்டையில் சண்டை பிடிச்சிருக்காலும் கம்மணும், ஆனால் சண்டையை முடிச்சுட்டு இங்கே வீரவசனம் பேசுவாங்க. அப்போ என்னென்ன அர்த்தம்னா, சும்மா ஏதாவது பேசிட்டு போகணும் அர்த்தம். அதில் எந்த பயன் இருக்குதா? ஒரு பயனுமே கிடையாது. அப்போ யோசிப்பா, நீங்கள் யுத்தத்தில் நிற்கும் போதும் பிரச்சனை நிற்கும் போதும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணணும், பேசணும். அதான் விசுவாசம் பேசும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, தேவனால பிறந்திருக்கிறப்பா, நீ மறுபடியும் பிறந்ததால அந்த விசுவாசத்தை உன்னை மறுபடியும் பிறக்க வச்சுச்சு. அதே விசுவாசத்தை நீ பயன்படுத்தும் போது எல்லாவற்றிலும் மேலே வர முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் மேலே வருவேன். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் மேலே வருவேன். ஆமென். அப்போ அப்பா யாருன்னு நமக்கு நல்லா, போன வாரம் அதை தான் சொன்னேன். அப்பா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அப்பா யாருன்னு தெரியலன்னா தெரியாது. அதான் சொல்கிறாரு அந்த கொரிந்தியர்களை சொல்லும்போது, கிறிஸ்துவுக்கள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாருன்னு. ஏன் இருக்கிறாரு? எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை ஏன் ஜெயிக்க வைக்கிறாரு, உங்களை ஏன் ஜெயிக்க வைக்கிறாரு? நீ யாருக்கு பிறந்த, யார் வீட்டு பிள்ளை, யார் உனக்கு அப்பாங்கிறது இந்த உலகம் என்ன பண்ணும், பார்க்கணும். சொல்லுங்க, உலகம் பார்க்கணும். நம்ம இந்த ஊர் பார்க்கணும், உலகமே பார்க்கும். நீங்கள் வாழ்ந்திருக்கிறத எது பார்க்கும்? சொல்லுங்க, உலகமே பார்க்கும். ஹல்லேலூயா. அப்போ உலகம் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சொல்லுங்க, நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், எல்லா மேன்மையும் என்னை தேடி வரும். நான் வாழ்ந்திருக்கும்படியாய் எங்கள் அப்பா கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு புதிய உடன்படி செய்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையில் நான் இருக்கிறேன். புதிய உடன்படிக்கையில் இருக்கிறதால புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எனக்குள்ளார இருந்து எனக்கு பலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனால பிறந்திருக்கேன், ஜெயிக்க பிறந்திருக்கேன். காலை ஏந்திருக்கும் போது எப்படி ஏந்திருக்கணும்? விடியுது, எவன் கடங்காரன் நிற்க போறானோ அப்படின்னு, நான் ஜெயிக்க போறேன், இந்த கடனை மேற்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. பலவீனமா இருக்குதா, ஐயோ இருப்பனோ இருக்க மாட்டோன்னு சொல்லக்கூடாது. நான் எழுந்திருப்பேன், நான் நடப்பேன். இப்போ என்னன்னா, பலவீனம் வந்தவொடனே நம்ம டபுக்குன்னு தான் வருது. என்ன போறது? அடிக்க செத்துருவோமோ, இருப்போமோ இருக்க மாட்டோனோ, பேர பிள்ளைய பார்ப்போமா, பெத்த பிள்ளைய பார்ப்போம், இதுதான் வருது. இல்லை, என் ஆண்டவர் யார் தெரியுமா, என் அப்பா யார் தெரியுமா, நான் ஜெயிச்ச பிறகுதான் எனக்கு மரணம் இருக்குது.
ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு மரணம் வந்து எந்த பலனுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? சொல்லுங்க. தேவனால பிறந்திருக்கிறேன். எங்க அப்பா என்ன எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைப்பார். அப்பாவை பற்றி தெரியுதா? அதுதான் அப்பா ரொம்ப நல்லவர்னு நினைக்கணும், அப்பா ரொம்ப வல்லவர்னு நினைக்கணும், அப்பா ரொம்ப பெரியவர் நினைக்கணும். நான் சின்ன பிள்ளைகளை அங்கே அந்த சபையில் சொல்லிருக்கேன், சிதம்பரம் சபையில். சின்ன பிள்ளைங்களை எடுத்து பாருங்க. சின்ன பிள்ளையா நம்ம பிள்ளைங்க வளரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்ம பிள்ளை போய் அப்படியே பயங்கரமாக பேசுவார். எங்கள் அப்பா எனக்கு அதை வாங்கின ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தவொடனே அது போய் ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துடும், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து வாங்கினாங்க இல்லைங்க. ஆமாம் தானே? ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தா சொல்ல மாட்டேங்குது. ஆனால் அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு அறியா வயதில் அப்பாவை குறித்து பெரிய எண்ணம் அதுக்கு. இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அப்பா எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் பிள்ளையோட எண்ணம் மட்டுப்படுத்தப்படும் போது அப்பாவால் செய்ய முடியல. ஹல்லேலூயா. திரும்ப உங்களை பார்த்து சொல்கிறேன், என்ன பார்த்து சொல்கிறேன். ஏன் செய்ய முடியல? நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து எப்பயும் ஆச்சரியப்படும்படியாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஆமாம். அதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட போய் உங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொட்டி தீக்காதீங்க. தீக்கும்போது ஐயோ உனக்காதான் அப்படின்னு பேசாதீங்க. இல்லை இல்லை, ஒன்று தெரியணும், நீனு நானும் ஜெயிப்பேன்டா. நீனு நானும் என்ன பண்ணுவோம்? ஜெயிப்பேன். ஜெயிக்க வைக்கிற கடவுள் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அதுதான் குகேஷ் பற்றி சொன்னோம் இல்லைம்மா. செஸ் போட்டியில் வேர்ல்டு நம்பர் சாம்பியன், உலகத்தில் நம்பர் 1 சாம்பியன் குகேஷ்னு ஒரு பையன். சின்ன வயது, திருமணம் ஆகாத பையன். ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திச்சிருக்கிறான். இந்தியாவிலேருந்து மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க அதில். இவன் தான் முதல் ஆள். அது பிறகு 4 பேர் அந்த வெற்றியில் இருக்கிறாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க பாருங்க. அவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க பாருங்க, எந்த பந்தாவும் எந்த அல்டாப்பும் கிடையாது. எந்த அல்டாப்பும் கிடையாது. எந்த பந்தா எந்த அல்டாப்பும் கிடையாது. ஈஸியாக அழகா ஜெயிக்கிறான். அழகா என்ன பண்ணுறான்? ஜெயிக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ஆளை ஜெயிச்சான் தெரியுமா? இதுக்கு முன்பாக 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறான். எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறான்? 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறான் செஸ் சாம்பியன். அவன் நினச்சிட்டான் என்னை அடிக்கவே முடியாது, யாருனாலும் வா அப்படின்னு பார்த்தா இந்தியாக்காரன் போய் நிற்கிறான். யார் போய் நிற்கிறான்? உலகம் முழுக்கிற எல்லா தேசங்களில் வந்ததில் யார் தான் போய் நிற்கிறான் அவனுக்கு முன்னாடி? இந்தியாக்காரன் இவன் நிற்கிறான். இவன் வயசுக்கும் பெரிய வித்தியாசம். ஆனால் அவன் அதாவது இவனுக்கு எதிராக இருக்கிறான் பாருங்க. 5 தடவை சாம்பியனாக இருந்தவன் மிரள்ற அளவுக்கு இவனுடைய விளையாட்டு என்ன பண்ணுது இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்பா நம்மளை நடத்துவார். ஏன் அதை சொல்ல வரேன்னு தெரியுமா? அந்த பையனை அவன் ஜெயிச்சதுக்கு மாத்திரமல்ல, அவனை பற்றி படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறாங்க பாருங்க. அவனுக்கு அந்த செஸ் போர்ட்டுக்கு ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க இல்லையா, அந்த பயிற்சியாளரே அவங்க அப்பாவான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷன், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனே தன்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு உயரணும், மேன்மை அடையணும். உலக சாம்பியன். சும்மா தமிழ்நாடுக்கு கிடையாது, இந்தியாவுக்கு கிடையாது, உலகத்துக்கே அவன் தான் இப்போ சாம்பியன் என்ன பண்ணுறான். அப்போ ஒரு அப்பா ஒரு பிள்ளைய எந்த அளவுக்கு உருவாக்கி வேர்ல்டு சாம்பியனாக மாற்ற முடியுதுன்னா இங்கே அதை தான் சொல்லுது. தேவனால் பிறப்பதெல்லாம் வேர்ல்டு சாம்பியனாக வர முடியுங்குது, உலகத்தை வெல்ல முடியும் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா நம்ம கூட இருக்கிறாருங்க. ஆனால் களத்தில் நிற்கிறது யார் தான்? அன்னைக்கு தாவீது களத்தில் யார் நின்னுது? தாவீது தான் நின்னா. ஆமா தானே? ஆனால் வெற்றியை ஈஸியாக ஆண்டவர் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா? என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற அப்பா, நான் எல்லாவற்றிலும் வாழ வைக்கிற அப்பா, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் நடத்தக்கூடிய அப்பா. அதனால என் அப்பா என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எதுக்காக இருக்கிறாராம்? நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அப்பா என் கூட இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். எனக்காக இருக்கிறதால என்னை மறுபடியும் பிறக்க வச்ச அப்பா, என்னை எல்லாவற்றிலும் வெற்றியடை வைக்க அப்பா நல்லவரா என்ன பண்றாரு? இருக்கிறார். உங்க கூட யார் இருக்கிறா? சொல்லுங்க. அப்பா இருக்கிறார். என்னை ஜெயிக்க வைக்கிற அப்பா இருக்கிறார். நான் தோல்வி அடையவே மாட்டேன். ஆமென். அதான் அழுவு வந்தா கூட தனியாக தான் அழுகணும். யார் முண்டி என்ன பண்ணக்கூடாது? யார் முண்டியும் அழுதக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட வேணா அழுவேன். அப்பதான் எனக்கு நுணுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரு. நுணுக்கத்தை என்ன பண்ணுவாரு? கற்றுக் கொடுப்பாரு. எப்பா நீ இதெல்லாம் பெருசாக யோசிக்காதப்பா, இதில் நீ முன்னேறிடுவ, நீ சாதிச்சிருவா, திரும்பவும் என்ன பண்ணுவார்? அதில்
பயன்படுத்தி கண்டிப்பா அந்த புதிய ஏற்பாடு சபை பிள்ளைகள் கீழப்பெரும்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்டிப்பா வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அப்ப களத்துல நிற்கும் போது நீங்க தான் நிக்கிறீங்க, உங்க கூட அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிக்கிறது யாரு? நானு. ஹல்லேலூயா. பேர் யாருக்கு போவோம்? அதுதான் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எல்லா இடங்களிலும் நம்மளை கொண்டு அவரை அறிவின் வாசம் என்ன பண்றாராம். அப்ப நீங்க ஜெயிக்கும் போதெல்லாம் அப்பா பேர் பரவுது. ஹல்லேலூயா. கீழப்பெரம்பிலேருந்து ஒரு சபை இருக்குன்னு எப்படிதான் வெளில தெரியும்? நீங்கள் வெற்றி அடைஞ்சு நல் வாழ்வுக்குள்ளாரையும் நீடி ஆயுளுக்குள்ளாரும் வாழும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த கீழப்பெரம்பு ஒரு சபை இருக்கு பார்ப்பா, அங்க எல்லாம் யார் போனாலும் நல்லா இருக்கிறாங்க, யார் போனாலும் முன்னேறாங்க, யார் போனாலும் வெற்றி அடைகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்படிப்பட்ட அப்பா இங்க இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தேவனால நான் பிறந்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன், எல்லா சவால்களையும் சந்திப்பேன். ஆமென். என்னை கீழாக்காம என்னை மேல் ஆக்குவார், என்னை வால் ஆக்காமல் அப்பா தலையாக்குவார், நான் வாழ்ந்திருப்பேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எழுந்திருக்கலாமா?